ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் சைவ நாட்களில் அசைவம் வேணும்னு கேட்டு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல நாவலை எச்சில் ஊறுற அளவுக்கு ரொம்ப சுவையான கருணக்கிழங்கு மசியல் எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரான்ஸ் தொக்கை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது தயிர் சாதம் அப்படி இல்லையா வெறும் நல்ல சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். கருணக்கிழங்கு மசியல் செய்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே 1/2 கிலோ கருணக்கிழங்கை வாங்கி நல்லா மண் போக நல்லா சுத்தம் படுத்திட்டு தோலெல்லாம் சீவிட்டு பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா வேகட்டும். 12 நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி கத்தியை வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மைய வெந்திருக்கு. இப்போ கையை வச்சு நீங்கள் மசிச்சா கூட பாருங்கள் நல்லா மைய வெந்திருக்கு. இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வடித்தாச்சு. இப்போ எல்லா கிழங்கையும் கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்படி இல்லையா பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அங்கங்கே பெரிய பெரிய துண்டுகளாக இருந்தால் கையை வச்சு மசிக்க முடியாட்டி இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மசித்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் அப்படி இல்லைன்னா சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் சின்ன எலுமிச்சம் அளவு புளியை எடுத்து 1 கப் அளவுக்கு தண்ணியில் 1/2 மணி நேரத்துக்கு மாதிரி ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை சக்கையெல்லாம் நல்லா புளிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருணக்கிழங்கை சாப்பிடும்போது தொண்டை நாக்கிலெல்லாம் நல்லா காரல் அடிக்கும். அதுக்காக தான் இந்த புளி தண்ணி சேர்க்குறது. புளி தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டும். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இறால் தொக்கை விட இந்த கருணக்கிழங்கு மசியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே நல்லா ஊறட்டும். இப்போ மசியலை நல்லா தாளித்து விட்டுடலாம். அதுக்கு நான் மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதோட 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்சோடனே 3 பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட 10 பல் பூண்டை நல்லா இடித்து போட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட நிறம் இந்த அளவுக்கு நல்லா மாறணும். அந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தோடனே இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம ஏற்கனவே நல்லா மசிச்சு வச்சுருக்க கருணக்கிழங்கை சேர்த்துக்கலாம். கருணக்கிழங்கையும் சேர்த்த பிறகு ஃப்ளேமை மீடியமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருணக்கிழங்கே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கருணக்கிழங்கு மசியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்தோம். இப்போ கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேருங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்படி சேர்க்கும் போது கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு பிறகு எண்ணெயெல்லாம் லேசாக மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த கருணக்கிழங்கு மசியல் புளி தண்ணி அதே நேரத்தில் எண்ணெயில் தான் வேகணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வேகட்டும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இறால் தொக்கு சுவையில் ரொம்ப அருமையான கருணக்கிழங்கு மசியல் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இதை வந்து சைவ நாட்களில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அசைவமே கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸோடு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசையோடு கூட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது தயிர் சாதத்தோடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட அருமையான கருணக்கிழங்கு மசியல் ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சிட்டோம். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த கருணக்கிழங்கு மசியலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா, அதாவது சைவ நாட்களில் அசைவ மனத்தோட டேஸ்ட்டோட இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.